Good morning friends. Last video conversion method decimal to binary எப்படி மாத்துறது, binary to decimal எப்படி change பண்றதுன்னு பார்த்தோம். இப்போ இந்த வீடியோல அடுத்து decimal இருந்து எப்படி octalக்கு change பண்றது, decimal to hexadecimalக்கு எப்படி change பண்றதுன்னு பார்க்கலாம். conversion method இன்னைக்கு பார்க்க போறோம். conversion method இன்னைக்கு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதில் 4 மெத்தட் இருக்குது அப்படின்னு பார்த்தோமா. decimal, binary, octal, hexadecimal, லாஸ்ட் வீடியோவில் டெசிமல்லேருந்து எப்படி கன்வெர்ட் பண்ணுறது பைனரிக்கு, பைனரி டு டெசிமலுக்கு எப்படி கன்வெர்ட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இப்போ நெக்ஸ்ட்டு இந்த வீடியோவில் என்ன பார்க்கலாம் அப்படின்னா, டெசிமல் டு ஆக்டல் எப்படி கன்வெர்ட் பண்ணுறது, டெசிமல் டு ஹெக்ஸா டெசிமல் எப்படி கன்வெர்ட் பண்ணுறது, ஆக்டல் டு டெசிமல், ஆக்டல் டு ஹெக்ஸா டெசிமல் எப்படி கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். octal number system. octal number system அப்படின்னா 8 பவரில் ஸ்டார்ட் ஆகும். ஓகேங்களா. இப்போ ஒரு கன்வர்ஷன் மெத்தடில் பார்க்கும்போது ஆக்டல் டு பைனரி, ஆக்டல் டு டெசிமலு, டெசிமல் டு ஆக்டல். ஃபஸ்ட்டு டெசிமல் டு ஆக்டல் பார்க்கலாம். டெசிமல் டு ஆக்டல் எப்படி கன்வர்ஷன் பண்ணுறது, டெசிமல் டு ஆக்டல் எப்படி கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ டெசிமல் நம்பர் சிஸ்டம் ஒன்று எடுத்துக்கிறோம். டெசிமல் நம்பர் சிஸ்டம் அப்படின்னா ஏதாவது ஒரு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு 87 எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க, சும்மா எக்ஸாம்பிளுக்கு தான். இது டெசிமல், ஓகேங்களா, அதனால் பேஸ் 10. இப்போ இதை ஆக்டலாக சேஞ்ச் பண்ணும். இப்போ டெசிமல் டு ஆக்டல் அப்படின்னா என்ன பண்ணுவோம் அப்படின்னா, டெசிமல் டு ஆக்டல் இருக்கும்போது 8ஆல் டிவைட் பண்ணிக்குவோம். கொடுத்துருக்க நம்பரை 8ஆல் டிவைட் பண்ணிக்குவோம். அப்போ என்னாகும், ஒரு 8 8, இது 0, மீதி 6 இருக்குங்களா. அடுத்து 8ஆல் டிவைட் பண்ணும்போது ஒரு 8ஆல் டிவைட் பண்ணால் 1, மீதி 2. ஸோ என்னாகுது, இது என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ நமக்கு கிடச்சிருக்கக்கூடிய நம்பரு 1 2 6ங்கிற நம்பர் கிடச்சிருக்குது. இது ஆக்டல் நம்பர். ஸோ 86ங்கிற டெசிமல் நம்பருக்கு ஈக்குவலான ஆக்டல் நம்பர் அப்படின்னா 126 ஆக்டல். இது டெசிமல் டு பைனரி, டெசிமல் டு ஆக்டல் எப்படி கன்வெர்ட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். அடுத்து ஆக்டல் டு டெசிமல், ஆக்டல் டு டெசிமல் எப்படி கன்வெர்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம்.
இப்போ 126ன்னு இருக்குங்களா, இதை பாருங்கள், இது ஆக்டல் நம்பரு. ஸோ இதுக்கு தேவையான டெசிமல் நம்பர் வந்து நம்ம கண்டுபிடிக்கிறோம். சரிங்களா? இப்போ 126ங்கிறது எப்படி நம்ம மல்டிப்ளை பண்ணுவோம் அப்படின்னா, இப்போ 1 2 6 8 4 0 8 4 1 8 4 2. இப்போ என்ன ஆகுது, 840னா என்ன வரும் அப்படின்னா 1 841 அப்போ 6 × 1ங்கும் போது என்ன ஆகுது, அதனுடைய வேல்யூ 6. ரைட்டுங்களா? அடுத்து 840னா 1 840னா 1. அப்போ 6 × 1 6ன்னு கிடச்சிருது. நெக்ஸ்ட்டு இந்த ஸ்டெப் பாருங்கள். இந்த இது என்ன ஆகும் அப்படின்னா 2 × 841 8 அப்படின்னு சொல்லுவோம். அப்போ என்ன ஆகுது, 16. ரைட்டுங்களா? அடுத்து 842 64. அப்போ 1 × 64 என்ன ஆகுது, 1 × 64 கிடைச்சதுங்களா? இப்போ இதை ஆட் பண்ண என்ன ஆகும், இப்போ என்ன பண்ணுறோம், இதை ஆட் பண்ணோம்னா என்ன வரும் அப்படின்னா நமக்கு வந்து 86ங்கிற நம்பர்ஸ் வந்துடும் ஆட் பண்ணும்போது. 6 4 10 10 6 16, 6 மீதி 1 6 1 7 7 1 8. ஸோ நமக்கு என்ன கிடச்சிருது, 86ங்கிற டெசிமல் நம்பர் கிடச்சிது. அப்போ 126க்கு ஈக்குவலான 126 ஆக்டல் நம்பருக்கு ஈக்குவலான டெசிமல் நம்பர் 86ங்கிற டெசிமல் நம்பர் வந்து கிடச்சிருக்கு. இது ஒரு மெத்தட். நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா, இப்போ பைனரி டு ஆக்டல் எப்படி கன்வெர்ட் பண்ணுறது, ஆக்டல் டு டெசிமல் டு ஆக்டல் டு டெசிமல் எப்படி கன்வெர்ட் பண்ணுறது பார்த்துருக்கோம். அடுத்து டெசிமல் வந்து ஹெக்ஸா டெசிமலுக்கு எப்படி கன்வெர்ட் பண்ணுறது, டெசிமல் டு ஹெக்ஸா டு டெசிமலுக்கு எப்படி கன்வெர்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். டெசிமல் டு ஹெக்ஸாடெசிமல். பாருங்க, ஒரு எக்ஸாம்பிள் சம் கொடுக்குறேன். 214ங்கிற ஒரு நம்பர் எடுத்துக்கிறேன்னு நம்ம எடுத்துக்கிறோம். அல்லது நம்ம ஏதோ ஒரு நம்பர் எடுத்துக்கலாம். இப்போ இதை என்ன பண்ணுவோம், 16ஆல் டிவைட் பண்ணிக்குவோம். ஏன்னா டெசிமல் டு ஹெக்ஸா தானே. 214 டிவைட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது, ஒரு 16 16 21 21ல் 16 போணுச்சுன்னா 5 54 3 14 மீதி வந்து 6 கிடைக்கும். 3 14 3 14 48. ஓகேவா? அப்போ என்ன கிடைக்குது, இப்போ இதை என்னன்னு கிடைச்சது 6ஆல் வகுக்க முடியாது. ஸோ இது நமக்கு இது என்ன மட்டும் கிடைக்குது அப்படின்னா இந்த டிஜிட் மட்டும் கிடைக்குது. இப்போ இது என்ன ஆகுது, 13ங்கிறது லெட்டருக்கு பதிலாக என்ன யூஸ் பண்ணுவோம், டின்னு யூஸ் பண்ணுவோமா. அப்போ 6க்கு டி 6. இது ஹெக்ஸாடெசிமல் ஹெச்னு போடலாம், அல்லது 64 பேஸில் வந்து போட்டுக்கலாம். அப்போ 241ங்கிற டெசிமலுக்கு ஈக்குவலான ஹெக்ஸாடெசிமல் D6ங்கிற ஹெக்ஸாடெசிமல் வந்து
ஹெக்ஸாடெசிமல் வந்து கிடச்சிருக்குது. இதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா 214ங்கிறதுக்கு D6ங்கிற ஹெக்ஸாடெசிமல் கிடச்சிருக்குதா. இதை தான் நம்ம டெசிமல் டு ஹெக்ஸாடெசிமலுக்கு கன்வெர்ட் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு ஏதோ ஒரு நம்பர் ஹெக்ஸாடெசிமலில் இருக்குது, எனக்கு தெரியல, ஹெக்ஸாடெசிமலில் இப்போ ஹெக்ஸா 6ABCன்னு எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோங்க. இது ஒரு ஹெக்ஸாடெசிமலா, இது ஹெக்ஸாடெசிமல். இதுக்கு ஈக்குவலான டெசிமல் எப்படி கிடைக்குது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், சிக்கு பதிலாக 16/0வா, அடுத்து பிக்கு பதிலாக 16/1, அடுத்து ஏக்கு பதிலாக 16/2, அடுத்து 6 பதிலாக 16/3. அடுத்து இப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா இதை ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணிடுவோம். அப்போ என்ன ஆகுது, இதில் என்ன கிடைக்கும், 6 × 16³ ப்ளஸ்ஸு A × 16² ப்ளஸ்ஸு B × 16/1 ப்ளஸ் C × 16/0. ஆக்சுவலாக இப்படி தான் போகணும், இந்த மெத்தடில் தான் போகணும். C × 16/1 B × 16/1 இந்த மாதிரி போகணும். இப்போ இதை மல்டிப்ளை பண்ணணும், ஒவ்வொரு நம்பராக மல்டிப்ளை பண்ணணும். அப்போ என்ன ஆகுது, சியோட வேல்யூ என்னன்னு பார்க்கணும். சிங்கிற வேல்யூக்கு என்ன ஆகுதுன்னா 12க்கு C, 12 × 16/1. அடுத்து B 11 × 16/1. அடுத்து 10 × 16/2. 6 × 16/3. இதுதான் நம்ம போட்டிருக்கோம். சரி, 16/3. இப்போ இதை நம்ம மல்டிப்ளை பண்ணி எழுதுகிறோம். 12 × 16, 16/0னா 1, அப்போ 12 × 1 12 கிடைக்கும். ஸோ இந்த வேல்யூ முடிஞ்சுதா. அடுத்து 16/1னா 16, 16னா 11 × 16 என்ன கிடைக்கும் அப்படின்னா 127 கிடைக்கும். 176ங்கிற நம்பர் கிடைக்கும். அதை ஆட் பண்ணுவோமா. அடுத்து வந்து 10 × 16/2, 16/2 256. அப்போ 10 × 256 என்ன வரும் அப்படின்னா 2560 வந்து கிடச்சிரும். ஸோ அப்போ 16ங்கும் போது இதனோட ஒரு 16 மல்டிப்ளை பண்ணிக்குவோம். ஆல்ரெடி 2560 கிடச்சிச்சுங்களா. இப்போ அதனோட 16 மல்டிப்ளை பண்ணால் 16/3 கிடச்சிருமா. இப்போ என்ன ஆகுது, 24,576ன்னு கிடைக்கும். 16/3ங்கிறது 4096. இது எல்லாம் மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னா என்ன வேல்யூ கிடைக்கும் அப்படின்னா 27,324 கிடைக்கும். இதுதான் டெசிமல் வேல்யூ. அப்போ ஹெக்ஸா டு டெசிமலுக்கு கன்வெர்ட் பண்ணுறது. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி தான் அடுத்தது வந்து கண்டுபிடிப்போம். அடுத்து இந்த மாதிரி வேறு ஒரு மெத்தடில் எதுனாச்சும் ஒரு இதை கான்ஸ்டன்டாக வச்சுக்கிட்டு நம்ம கூட பண்ணலாம்.
எனி பேஸ் டு எனி டெசிமல் நம்பர் கன்வெர்ட் பண்ணலாம். ஏதாவது ஒரு டெசிமல் இப்போ நான் வந்து பைனரி டெசிமலில் இருக்குன்னு வச்சுக்கோங்க, பைனரி டு ஹெக்ஸா பைனரி டு டெசிமலுக்கு மாத்திரேன். அப்போ என்ன பைனரி டு டெசிமலுங்கும் போது என்ன ஆகுது, 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்குவோம். இந்த மாதிரி போடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 1 or 2 சம் கொடுக்குறேன், ட்ரை பண்ணி பாருங்கள். F5 6ங்கிற ஹெக்ஸா டெசிமலுக்கு என்ன வேல்யூ வருது டெசிமல். அடுத்து செகண்ட் ஸ்டெம்மு 73ங்கிறதுக்கு என்ன பைனரி நம்பர் வருது அப்படின்னு பாருங்கள். மூணாவது இருபத்தி 5ங்கிற நம்பருக்கு டெசிமல் நம்பருக்கு என்ன ஹெக்ஸா டெசிமல் வருது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் என்னமா ட்ரை பண்ணி பாருங்கள். ஆன்சர் தெரியலன்னா கமெண்ட் கொடுங்க, ஆன்சர் போட்டு அனுப்பலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.